ஒருமை பன்மை அறிதல். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். உயர்திணை அஃறிணை. 6 அறிவுடைய மனிதர்கள். உயர்திணை பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், உயிரற்ற பொருட்கள். அஃறிணை உயர்திணை அஃறிணை. ஆண்பால், பெண்பால், பலர்பால். மாணவன், மாணவி, மாணவர்கள். ஒன்றன்பால், பலவின்பால். பசு, பசுக்கள். கல், கற்கள். ஒருமை. ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிக்கும். அந்த தொடரின் முடிவு ஒருமையில் முடிய வேண்டும். எடுத்துக்காட்டு: மான் துள்ளி குதித்தது. பன்மை. பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிக்கும். அஃறிணையில் கல் என்னும் விகுதி பெற்று வரும் சொற்கள் பன்மை. எடுத்துக்காட்டு: மலர்கள் விரிந்தன. எடுத்துக்காட்டு: தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது. தான், தாம் என்னும் சொற்கள். தான் என்பது ஒருமையை குறிக்கும். தாம் என்பது பன்மையை குறிக்கும். இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான். இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை ஆகும். எடுத்துக்காட்டு: மாடுகள் தமது தலையை ஆட்டின. கன்று தனது தலையை ஆட்டியது. கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நாய் தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள்.